கடந்த ஒரு 20 வருடங்களாக இந்த காங்கிரஸுடைய ஒரு தாக்கத்தில் இன்ஃப்ளூயன்ஸில் சிம்பிளி காங்கிரஸ் வந்து பாஜகவை மட்டும் எதிர்க்கணுங்கிற ஒரே காரணத்தினால பஞ்சாபில் இருக்கிற சீக்கியர்களும் ஹரியானாவில் இருக்கிற சீக்கியர்களும் இந்த விவசாயிகளெல்லாம் தூண்டி விட்டு அந்த விவசாயி டிராக்டரை கொண்டு வந்து ஃபார்மர் ஸ்ட்ரைக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டுற வண்டி 50 லட்சம் வண்டி போடுறது ரோலெக்ஸ் வாட்ச், இங்கே தங்கம். நம்ம யாரும் அதனால வாங்க முடியாது. அவங்க வந்து எங்களுக்கு வந்து அநியாயம் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட், இவங்க ஏற்றி விடுறது. அதாவது இவங்களுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா, ராஜநீதி வகையில் அவங்களுடைய ஒரு சின்ன சின்ன இலக்குகளுக்காக நாடை வந்து பிளவு பண்ணுறாங்க. கனடாவில் சீக்கியர்கள் வந்து இப்போ இவங்க ஏற்றி விட்டதுனால கனடாவில் இருக்கிற சீக்கியர்கள் இந்தியாவுக்கு எதிராக இப்போ இயங்கிட்டு இருக்காங்க. 2700 3500 சீக்கியர்கள் டெல்லி ஹரியானா ஏரியாலே கொலைப்பட்டாங்க இந்திரா காந்தி இறந்த உடனே. அப்புறம் ஒரு நாள் நடக்க நிற்கலை. ஏன்னா அப்போ கவர்மெண்ட் காங்கிரஸ் போலீஸ்கார அந்த பக்கம் பார்த்துருக்கோம், அந்த பக்கம் சீக்கியர்களை கொண்டுட்ருக்காங்க. காங்கிரஸால் கொல்லப்பட்ட சீக்கியர்கள் ஏறக்குறைய 7500 சீக்கியர்கள் கொல்லப்பட்டாங்க காங்கிரஸ் ஆட்களால். ஒரு இனப்படுகொலை மாதிரி பண்ணாங்க. அவர் வந்து சீக்கியரை பார்த்து நீ துரோகி, ஏனென்றால் நீ வந்து மோதியை எடுத்து சொல்லன்னு சொல்கிறாங்க. அது நம்மளாம் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தீங்களா, யோசிக்கணும்.